ஓகே அனு, டேக் கேர். See you, sir. இதே ஆபீஸ்ல அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு அனுவையும் அம்மாவையும் மீட் பண்ண வைக்கிறேன். அன்னைக்கு ஆரம்பிக்கிட்டோம். அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசுறது, அவங்க ஒத்துக்கிறது ஒவ்வொன்றா நடக்கட்டும். Let us hope for the best. முதல்ல அனு கிட்ட பேசணும். மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லணும். எஸ், அதுதான் கரெக்ட். ஐயோ, எதை முதல்ல சாப்பிடுறதுன்னு தெரியலையே. எது வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க அழகிய சம்பத், எல்லாமே உங்களுக்கு தான். எனக்கா? என்ன ஆண்டி, திடீர்னு சம்பத்துக்கு உபசரிப்புலாம் பலமா இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கும் தான் ரம்யா, நல்லா சாப்பிடு. ம். என்னடி, ஆரம்பிக்கலாமா? இன்னும் யார் வரணும் அனு? நம்ம காலனி ஆளுங்களை என்னடி கேட்ட? சாப்பிடலாமான்னு கேட்டானு. ஹோ, சரி சரி, ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க, சாப்பிடலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம காலனில ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் பார்ட்டி. அனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்காக தான் இந்த பார்ட்டி. அனுக்கு கிடைச்சிருக்க இந்த ப்ரமோஷன் சாதாரணமான விஷயம் இல்ல. அவளுக்கு இருக்க திறமைக்கும் அவளோட வித்தியாசமான அப்ரோச்சுக்கும் கிடைச்ச கிஃப்ட் இது. ஏ அனு, கங்க்ராட்ஸ் டி. வாழ்த்துக்கள்மா. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உங்க அப்பா தலை குனிஞ்சு நின்னதுக்கு ப்ரமோஷன் மூலியமா நீ சூப்பரா பதில் சொல்லிட்டமா. தேங்க்ஸ் அங்கிள். சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சிவா. ஐயோ, இத கேட்க எங்க அப்பா இல்லாம போயிட்டாரு. ஆமா, உங்க அப்பா ஏன் வரல? நல்லதுதான் அங்கிள். இல்லனா எல்லாரும் முன்னாடி என்னை ஏதாவது திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. ஐயோ பாவம் அழகிய சம்பத். ஏ ரம்யா, உன் அம்மா ஏன் வரல? நீ போ வரேன்னாங்க, என்னன்னு தெரியல அங்கிள். ஏமா வராதவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கே, வந்தவங்களுக்கு ஒரு வாய் கன்னியா சாரி, இருக்கும்ல. நீங்க உட்காருங்க முதல்ல. ம்.
வருவாரு? நான் வராதன்னு சொன்னா உடனே வராம இருக்கணுமா? அப்படிதான் வருவேன்னு வர்றதுக்கு என்ன? எவ்வளவு பெரிய பிசினஸ் சக்கரவர்த்தியா இருந்தோம், என்ன பண்ண? ஒரு பேசிக் விஷயம் கூட தெரியல. இனிமேல் உன் கூட இருக்கிறது ரொம்ப ஆபத்துமா. என்ன ஆளு விடு. ரம்யா சொல்லு. வருவாராடி? பசி வயித்து கில்லுதுடி. போய் ஒரு பிளேட் பிரியாணி எடுத்துட்டு வந்து நான் பதில் சொல்லவா? அங்க பாருனு, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. வாசனை மூக்க தொலைக்குதுடி. என்ன மட்டும் ஏண்டி இப்படி டார்ச்சர் பண்ற? நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன், உனக்கு இப்ப பிரியாணி கேக்குதா? அங்க பாருடி அவன எப்படி வெளுத்து கட்டுறான்னு. என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையாடி? நீ வாசலையே பாத்துட்டு இருப்பியா? நான் போயிட்டு இப்ப வந்துடுவேனா? அனுமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்காக தானே இந்த பார்ட்டி. நீ போய் என்ன வேணும் எது வேணும்னு கேட்க வேண்டாமா? சரிப்பா, நீங்க சாப்பிடலையா? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிட்டு நான் அப்புறமா சாப்பிடுறேன். புஷ்பா எல்லாமே சூப்பரா இருக்குப்பா. அனு வெளியில ஆர்டர் பண்ணியா? ஆமா ஆண்டி. இப்படி நம்ம காலனில சாப்பிட்டதே இல்ல அனு. ரொம்ப தேங்க்ஸ் அனு. இதுக்கெல்லாம் எதுக்காண்டி தேங்க்ஸ் சொல்லணும்? இனிமேல் அடிக்கடிக்கு எல்லாரும் ஒன்னா கூடி சாப்பிடணும்னா செலவை எல்லாருமே பகிர்ந்துக்கலாம். நீயும் ரம்யாவும் தான் இதை செய்யணும். காலனில எலெக்ஷன் வைக்கணுமா? நீங்க எல்லாம் எடுத்து செய்யணும். ரொம்ப நாள் எலெக்ஷன் வைக்காம தலைவர் யாருமே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. சூர்யா சார் மட்டும் அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தா எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பாரு. ஐ மிஸ் யூ சார். இன்னும் ஏதாவது வேணுமா அழகிய சம்பத்? இதுவே போதும் ஆண்டி. என்ன ஆண்டி, நான் அப்போல இருந்து பாக்குறேன் சம்பத்துக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே அழகிய சம்பத் கிட்ட மரியாதை தான் பேசுவேன். ஐயோ, நீங்க எப்பயும் போலவே கூப்பிடுங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. உங்க அப்பா வராம நீங்க வந்திருக்கீங்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல, அவங்க அப்பா வரலனாலும் அழகிய சம்பத்தாவது வந்திருக்காங்களே, அத சொன்னேன். ஏமா திடீர்னு போங்க வாங்கன்னு சொல்றேன்? கேட்கவே என்னமோ மாதிரி இருக்கு. ஆமா ஆண்டி, நீங்க எப்பவும் போலவே கூப்பிடுங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. அதுவா, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசணும்னு டிவில ஒரு சாமியார் சொன்னாரு. எல்லாருக்குமா? புருஷனுக்கு தேவையில்லைன்ட்டாரு. இது யார் அந்த சாமியார் சொன்னதா இல்ல நீயா சொல்றியா? ஏய், என்ன பராக்கு பார்த்துட்டு இருக்கற? ஓ சித்தியை தேடுறியா? ஆமாப்பா. மீரா மேடம் வீட்டுக்கு தான் போயிருக்கா. வந்துடுறேன்னு தான் சொன்னா. நானும் போன் அடிச்சு பார்த்தா போன் எடுக்கவே இல்ல. வந்துருவா. விடு, அவளுக்கு என்ன வேலையோ என்னவோ. பட் அவ வரதுக்கு லேட்டானா கூட நீ எல்லாத்தையும் பார்சல் பண்ணி வச்சிரு, அவ வந்து சாப்பிட்டும். எல்லாரையும் கவனிங்க. மாமா ப்ளீஸ் மா, இந்த ஒரு வாட்டி நான் சொல்றது கேளுங்க. இல்ல நான் சொல்ற மாதிரி தான். நோ மாமின்லா, ப்ளீஸ் மாமின்லா. எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்றத தான் நான் கேட்கணுமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல மாமின்லா, இந்த ஒரே ஒரு வாட்டி தான் நானும் சொல்றேன். சூர்யா இங்க வாப்பா, இங்க வா. இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. என்னாச்சுமா? ப்ரோயின்லா, இந்த விஷயத்துல நீங்க மாமின்லாக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது. உங்க சப்போர்ட் எங்களுக்கு தான். மான்சி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? விஷயத்தை கேட்டுட்டு அவனே முடிவு பண்ணட்டும். என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க, அப்பதானே நான் டிசைட் பண்ண முடியும். ஒண்ணு இல்ல சூர்யா, என் பிறந்த நாள் வரப்போது இல்ல, அன்னைக்கு எந்த செலிப்ரேஷனும் வேணாம், எந்த கிஃப்டும் வேணாம், எதுவா இருந்தாலும் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு நான் சொல்றேன். கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு புரியுற மாதிரி நீயாவது கொஞ்சம் சொல்லு. உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா வேண்டாமா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நடக்கட்டும். ப்ரோயின்லா, நீங்க மாமின்லாக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றீங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர். சரி விடு மான்சி, அம்மாக்கு இஷ்டம் இல்லைனா வேற என்ன பண்ண முடியும்? கரெக்ட் சந்திரா. ஆனா நீங்க அன்னைக்கு கட்டாயமா ஆபீஸ்க்கு வரணும். ஆபீஸ்கா? எதுக்கு? கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுமா. செலிப்ரேஷன் வேண்டான்னு சொன்னீங்க, நாங்க ஓகே சொல்லிட்டோம். இப்போ நீங்க ஆபீஸ்க்கு வரணும்னு நாங்க சொல்றோம், நீங்க ஓகேன்னு தான் சொல்லணும். கில்லின வேற லெவல். ஒண்ணு மட்டும் இப்ப சொல்றேன், அன்னைக்கு நீங்க சந்தோஷப்படுற மாதிரி 2 விஷயம் நடக்கும். அப்படி என்ன பிளான் பண்றீங்க எல்லாரும்?
அது தெரியாதா? அத நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்த மான்சி. என்ன பண்ண போறீங்களோ என்னமோ. சரி, பர்த்டே வரட்டும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ரொம்ப நல்ல பார்ட்டி அனு, மறக்க முடியாத நாள் இன்னைக்கு. என்ன அனு, எப்ப பார்த்தாலும் இப்படி ஆஃப் மோட்லயே இருக்க? எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறபடி நீ. உன்னை இப்படி பார்க்கவே என்னமோ மாதிரி இருக்குடி. அதுவும் இவ்ளோ நல்ல பார்ட்டி நடந்த அன்னைக்கா? அது இல்ல ரம்யா, இன்னைக்கு ஆபீஸ்ல என்னடி ஆச்சு? சார், அடி பாவி, முதல்ல இருந்து எனக்கு அவன் மேல ஒரு டவுட் தாண்டி. டவுட்டா? சும்மா ஏதாவது சொல்லாத. சூர்யா சருக்கு இன்னைக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி டவுட் வரும்? நீ சும்மா அரடி, எனக்கு எல்லாமே தெரியும். நீயும் சூர்யா சாரும் அவளை அப்சர்வ் பண்ற லட்சணம் அவ்வளவுதான். சும்மா என்ன முறைச்சிட்டு இருக்காத. சூர்யா சார் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க ஒரே லேடி அவ மட்டும்தான். நீ அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே அவங்க ரொம்ப வருஷமா இருக்கா. அவளுக்கு கல்யாணம் வேற ஆகலடி. என்னமோ சூர்யா சாரே தனக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி பேசுவா அவ. அவங்கள மாதிரி ஆபீஸ்ல யாரும் ஒர்க் பண்ண முடியாது ரம்யா. பாவம் அவங்க. பாவமா? சரியான லூசாடி நீ. ரம்யா, எந்த பொண்ணா இருந்தாலும் சூர்யா சாரை பார்த்து அட்ராக்ட் ஆகுறது ரொம்ப காமன். இங்க பாருடி, உன் ஃப்ரெண்டுங்கிற அக்கறையில ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். மீரா மேடம் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இதுல உன் சித்திய வேற அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. இங்க பாரு அனு, இதுல இன்னும் ஏதாவது புது ப்ராப்ளம் வராம பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீயே ஏதாவது யோசிச்சு என்ன கன்ஃபியூஸ் பண்றத முதல்ல நிப்பாட்டு. உங்களுக்குலாம் நேரங்காலம் கூட இல்லையாடி? முறைக்காத, பேசு. பார்ட்டி நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? நீங்க நினைக்கிற மாதிரி இது பெரிய பார்ட்டிலாம் இல்ல சார். ரொம்ப சின்ன பார்ட்டி. ரொம்ப சின்ன பார்ட்டி தான் எனக்கு பெரிய பார்ட்டி அனு. நீ வச்ச பார்ட்டியில கிடைச்ச சந்தோஷம் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் பார்ட்டியில கூட எனக்கு கிடைச்சதே இல்லை. என்னோட பெஸ்ட் பார்ட்டியே நம்ம 2 பேரும் ரோடா போய் கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்ல, அதான் அனு. சாரி சார், இன்னைக்கு உங்களை இன்வைட் பண்ண முடியல. ஆனா பார்ட்டி முழுக்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் அந்த பார்ட்டிக்கு வரணும்னு தான் இருந்தது. ஆனா நீ தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட. சாரி சார், வேற வழி இல்லாம தான். இட்ஸ் ஓகே அனு. இன்னைக்கு ஆபீஸ்ல எதிர்பார்க்காம என்னெல்லாமோ நடந்துருச்சு. ஐம் சாரி. ஐயோ, நீங்க சாரி கேக்குற அளவுக்கு எதுவும் நடக்கல சார். நடந்ததுலயும் உங்க தப்பு எதுவுமே இல்ல சார். ஏன் தப்பு இல்ல, ஆனா கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். இனிமே லேட் பண்ண விரும்பல. எஸ் அனு, உன்னை அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க டிசைட் பண்ணிருக்கேன். நிஜமாவா சார்? அம்மா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தங்க. ஆபீஸ்ல யாராச்சும் முக்கியமான பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது நம்ம கம்பெனியோட நடைமுறை. மீரா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவா. பங்கஜ் உங்ககிட்ட பேசுவான். சார், இதோட கனவு இல்லல. அத கிள்ளி பாத்துக்குவியா அனு? ஐயோ சார், என்னால இன்னும் நம்ப முடியல. நான் உங்க அம்மாவை மீட் பண்ண போறேன்னு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு அவங்க குரல் அவ்வளவு ஸ்வீட்டா இருந்துச்சு. அவங்களும் நிச்சயம் ஸ்வீட்டா தான் இருப்பாங்க. கரெக்டா சார்? அதான் நேர்ல பார்க்க போறீங்க. ஐயோ, பெரிய கனவு ஒண்ணு நிறைவேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அனு. உன்னோட பல பெரிய பெரிய கனவுகள்லாம் சீக்கிரமே நிறைவேற போகுது. எந்த கனவை சொல்றீங்க சார்? சார், நீ ஆபீஸ்ல அடைய போற இன்னும் பெரிய பெரிய பதவியை சொன்ன. அப்புறம் அனு, நீங்க தான் சார் சொல்லணும். அனு, பங்கஜ் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்.
ஏதோ அர்ஜென்சி போல. ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே சார். சொல்லு பங்கஜ். என்னாச்சு டாக்டர்? சிவியர் அட்டாக் ஆயிருக்கு. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எந்த நேரத்தில் வேணாலும் கோமாவுக்கு ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு காலையில இருந்தே கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருந்தாங்க. நீங்க போன பிறகு அவங்க சாப்பிடல மேடம். உங்களுக்கு நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணேன், ஆனா உங்ககிட்ட பேச முடியல. அதான் நானே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் டாக்டர்? உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாமா? இல்ல சார், அவங்க ஹாஸ்பிட்டல்னாலே ரொம்ப பயப்படுவாங்க சார். அதான் வீட்லயே இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன். ஆனா இந்த கண்டிஷன்ல பேஷண்ட் ஒத்துழைக்காம இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றது அவ்வளவு சேஃப் இல்லை. இப்போ நான் கொடுக்குற மருந்தை கொடுங்க, ட்ரிப்ஸ் ஏற்றும். காலையில ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஆனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது தான் சேஃப். இல்ல சார், அவங்கள நான் வீட்ல வச்சே பாத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தடவை ஆயிருக்கு. எனக்கு என்னமோ இந்த தடவையும் அவங்களுக்கு சரியாயிடும் தோணுது சார். நமக்கு தோன்றது வேற, மெடிக்கல் சயின்ஸ் வேற. உங்க அம்மா மெடிக்கலி அன்ஸ்டேபிளா இருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள பார்ப்போம். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றது தவிர வேற வழியே இல்லை. ஓகே டாக்டர், நாளைக்கு மார்னிங் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏன் இப்படி திடீர்னு ஆச்சு? திடீர்னு எல்லாம் இல்லை சார். சரி, நான் எழுதி தர்ற மருந்த உடனே வாங்கி உடனே ட்ரிப்ஸுக்கு ரெடி பண்ணி. ஓகே டாக்டர். ஷியோர் டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, நான் வரேன். டாக்டர், பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லையே? சார், அவங்க முன்னாடி சொல்ல வேண்டாம் தான் இங்கே சொல்றேன். இவங்களுக்கு ஹெமிப்ளேஜியா பேரலைசிஸ். ரொம்ப நாளா படுத்தே இருந்ததுனால பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலாவும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம். எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம்.